மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் தலைவராக தொழிலதிபர் பழனி நியமனம். ஜான்குமார் மற்றும் நண்பர்கள் கட்சியினர் வாழ்த்து. பிரெஞ்சு குடியுரிமை மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபடுவோம். கவுன்சிலர் பிரதீபன் சிவா மீண்டும் உறுதி. ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக பணம். புதுவை அரசு கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் தலைவராக பழனி நியமிக்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு அவருக்கு நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் மற்றும் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் தலைவராக தொழிலதிபர் பழனி நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தலைவர் சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இதனையொட்டி அவருக்கு நெல்லித்தோப்பு காங்கிரஸ் பிரமுகரும் நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவருமான ஜான்குமார் அண்ணா நகரில் அமைந்துள்ள அலுவலகம் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் அவருக்கு நண்பர்கள், தொழிலதிபர்கள், வாடிக்கையாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பிரெஞ்சு கவுன்சில் தேர்தலில் தனது வெற்றி செல்லும் என பாரிஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக கவுன்சிலர் பிரதீபன் சிவா தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரெஞ்சு கோன்சுலாவில் கடந்த ஆண்டு மே 25ஆம் தேதி நடைபெற்ற கவுன்சிலர் தேர்தலில் தானும் கனகசெல்வம் என்பவரும் மரம் சின்னத்தில் போட்டியிட்டு UMP கட்சி சார்பில் வெற்றி பெற்றோம் என்றும் தனக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் வெற்றி செல்லாது என பாரிஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தற்போது அது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் கடந்த ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ஓசியானி தேர்தலில் 5 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளோம் என்ற பிரதீபன் சிவா, இதனால் பிரெஞ்சு மக்களுக்கு தேவையான உதவிகள், சலுகைகள், பள்ளி குழந்தைகளுக்கு உதவித்தொகை போன்ற உதவிகளை செய்ய பாடுபடுவேன் என்றும், புதுவையில் உள்ள அலுவலகத்தில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் திங்கள் முதல் வியாழன் வரை காலை 9 மணி முதல் 12 மணி வரை சந்திக்கலாம் என்றார். புதுவை ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக பணம் தரும் திட்டத்தை கைவிட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரேஷன் கடைகளில் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் அரிசிக்கு பதிலாக பணம் அந்த அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், டெல்லி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சம்மட்டி அடி விழுந்திருப்பதற்கு அங்குள்ள மக்கள் மத்தியில் உள்ள ஆட்சியாளர்கள் மீது எந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை முடிவுகள் வெளிப்படுத்தி இருப்பதாக கூறினார். 30 கிலோவாக உயர்த்த வேண்டும். 10 கிலோ வழங்கப்பட்டு வந்த அரிசியை 30 கிலோவாக உயர்த்த வேண்டும். இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். 10 கிலோ என்பதை 30 கிலோவாக உயர்த்தி வழங்க வேண்டும். பணம் வழங்கும் முறையை முற்றிலும் அரசு திரும்ப பெற வேண்டும். ஒன்றாம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையில் படிக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவிகளுக்கு மட்டும் உதவி தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதனை மாணவர்களுக்கும் சேர்த்து வழங்க வேண்டும். 1000 ரூபாய் மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று
ஒவ்வொரு துறையிலும் ஏராளமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் அந்த நிதி வேறு திட்டங்களுக்கு திருப்பிவிடப்படுகிறது. நெல்லித்தோப்பு தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்ற வேண்டும், சாலை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் செவ்வாய்க்கிழமை அன்று மார்க்கெட் அருகில் தர்ணாவில் ஈடுபட்டனர். தொகுதி செயலாளர் மோகன் தலைமை தாங்க மாநில செயலாளர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன், பொருளாளர் சலீம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை ஒட்டி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக புதுவை திமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். திருவரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் 3 நாள் சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார். 62 கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ள மு.க. ஸ்டாலின் முதல் கட்டமாக மணிகண்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோமரசம்பேட்டையில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். தொடர்ந்து அதே ஒன்றியத்திற்கு உட்பட்ட 8 கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்த மு.க. ஸ்டாலின் திமுக வேட்பாளர் ஆனந்தனுக்கு ஆதரவு திரட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, துணை அமைப்பாளர் ராஜாராமன், பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர்கள் காந்தி, ஜெயபிரகாஷ், இளம்பருதி, தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், துணை அமைப்பாளர்கள் யோகா கோபிநாத், ஷபி, விவசாய அணி துணை அமைப்பாளர் தங்கவேலு, இலக்கிய அணி செயலாளர் குமார சுப்பிரமணி, நெசவாளர் அணி அமைப்பாளர் சுந்தர வடிவேலு, துணை அமைப்பாளர் பிரபாகரன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சக்திவேல், வேலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டெல்லி தேர்தலில் வரலாறு காணாத அமோக வெற்றி, பாரதிய ஜனதா கட்சியின் படுதோல்வியை புதுவையில் கொண்டாடினர் ஆம் ஆத்மியினர். முன்பாக வெட்டி கொலை, தலைமறைவு கும்பலை பிடிக்க தேடுதல் வேட்டை. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. தொழிற்சங்க விரோத போக்கை கைவிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி BSNL ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கேபிள் பணி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு டிசம்பர் மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், ஒப்புக்கொண்ட அடிப்படையில் போனஸ் வழங்க வேண்டும், தொழிலாளர் விரோத நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி BSNL ஒப்பந்த ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு சங்கரன், முருகையன் ஆகியோர் தலைமை தாங்க மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட உதவி தலைவர் கொளஞ்சியப்பன், துணை பொது செயலாளர் குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் BSNL ஒப்பந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 விளக்கு பூஜையில் இளம் பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் கலந்து கொண்டனர்.
புதுவை காமாட்சியம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இளம் பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். டில்லியில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றதை ஒட்டி புதுவையில் அக்கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். டில்லியில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் செவ்வாய்க்கிழமை காலை வெளியாகின. இதில் பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளி ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றுள்ளதையொட்டி புதுவையில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியினர் அதன் தலைவர் ரங்கராஜன் தலைமையில் காமராஜர் சிலை அருகில் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ந்தனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். புதுவை திருவள்ளுவர் நகரில் முன்விரோத தகராறில் பெயிண்டரை கொலை செய்த வழக்கில் 4 பேர் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்த பிரபு என்பவர் பெயிண்டராக வேலை செய்து வந்த நிலையில் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சமீப காலமாக திருந்தி வாழ்ந்து வந்த அவரை திங்கட்கிழமை மாலை 4 பேர் கும்பல் வீட்டின் வாசலிலேயே வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. இதுகுறித்து வழக்கு பதிந்த போலீசார் தப்பி ஓடிய சத்யா, சங்கர், அப்பு உள்ளிட்ட 4 பேரை தேடி வருகின்றனர். பிரபுவை கொலை செய்த கும்பலுடன் ஏற்கனவே தொடர்பு வைத்திருந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் தலைவராக தொழிலதிபர் பழனி நியமனம். ஜான்குமார் மற்றும் நண்பர்கள் கட்சியினர் வாழ்த்து. குடியுரிமை மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபடுவோம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.